உன் புருஷன் ஊதாரித்தனமா போய் தப்பா ஒரு பொண்ணை பெத்ததுனால என் புருஷன் செத்தாரே, அதுல இருந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்றேன். அடி பாவி, ஏன் புருஷனைய தப்பா பேசுற? உண்டு. ஏய் விசாலம், என்னையே கை நீட்டுற அளவுக்கு துணிஞ்சிட்டியா நீ? உன்னை என்னடி பண்ணுவ? என்னமா இது? அவங்க விவசாய கட்டத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க சரிசமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. போதும் 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 அண்ணி, போதும், இதோட விட்டுருங்க. ஆனா இப்படி ஒரு வார்த்தை என்னை பத்தி உங்க வாயிலேருந்து வரும்னு நான் நினைக்கவே இல்லை அண்ணி. இவ்வளவு நாளா இவ்வளவு வெறுப்பை உங்க மனசுல வச்சுக்கிட்டு தம்பி தம்பின்னு என்கிட்ட பழனிங்களா? தேவி என் பொண்ணுதான், தேவி என் பொண்ணுதான்னு இத்தனை காலம் நீங்க சொன்னதெல்லாம் பொய்யா? என் மனசு அறிஞ்சு என் வாழ்க்கையில் நான் பண்ண ஒரே பாவம் சரஸ்வதியை காதலிச்சது. நான் செஞ்ச ஒரே தப்பு தேவியை என் மகளா பெத்தது. ஆண்டவன் அதுக்கு தான் இப்போ என்னை தண்டிக்கிறான்னு நினைக்கிறேன். அனுபவிக்கிறேன் அண்ணி, அனுபவிக்கிறேன். இந்த பாழாப்பன உயிர் போற வரைக்கும் அனுபவிக்கிறேன். விட்டுருங்க அண்ணி, விட்டுருங்க. அவரு வரேன்னு சொன்னதை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே. கருமாரி தாயே, என் விரதத்துக்கு இதான் பலனா? ஹலோ மீனாட்சி. என்னங்க, உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே? நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. ஏன், என்ன ஆச்சு? நேத்து நான் வரேன்னு சொல்லிட்டு வராம இருந்துட்டேனே, அதனால நீ பயந்துட்டியா? ஆமாங்க, பேப்பர்ல பார்த்தா தினம் ஆக்சிடென்ட் அது இதுன்னு ரொம்ப போட்டுக்கிட்டே இருக்காங்களா, அதான் ரொம்ப பயந்துட்டேன். இங்க நான் கிளம்பும் போது ஒரு சின்ன பிரச்சனை மீனாட்சி, மத்தபடி எந்தவித பாதிப்பும் இல்ல, நீ கவலைப்படாத. என்ன பிரச்சனை? அதை விடு, நீ எப்படி இருக்க, விஷ்ணு எப்படி இருக்கான்? நீங்க வரீங்கன்னு விஷ்ணு கிட்ட சொன்னேன், நீங்க வரலையா? அவன் என்ன நம்பவே மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்லைங்க, நீங்க போன் பண்ணாதான் நம்ம வீட்டு போனே ஒர்க் பண்ணுது. இன்னும் ஒரு வாரத்துல நான் எப்படியும் அங்க வந்துடுறேன். அதுக்குள்ள இங்க உள்ள பிரச்சனையெல்லாம் நான் தீர்த்துக்கணும். ஏங்க, என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? அது ஒண்ணும் இல்லம்மா, ஒரு 50,000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன். வேறொரு இடத்துல இருந்து எனக்கு பணம் வர வேண்டியது இருக்கு. அதை வாங்கி கொடுத்துட்டு அங்க வரணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு வர வேண்டிய பணம் வரல. கடன் கொடுத்தவன் பணத்தை கொடுத்துட்டு ஊருக்கு போன்னு சொல்றான். அதனாலதான் நான் வர முடியல. நான் வேணா உங்களுக்கு பணம் அனுப்பி வைக்கட்டுமா? உனக்கு எதுக்குமா சிரமம்? உங்களுக்கு அனுப்புறதுல எனக்கு என்ன சிரமங்க? அது என் கடமைங்க. நீங்க உங்க அக்கவுண்ட் நம்பர் சொல்லுங்க. எனக்கு அக்கவுண்ட் நம்பர்லாம் இல்லம்மா. அப்புறம் எப்படிங்க நான் உங்களுக்கு பணம் அனுப்புறது? ஒன்னு செய்ய, நாளைக்கு என்னோட ஃப்ரெண்டு அங்க வருவான். அவங்கிட்ட நம்ம வீட்டு அட்ரஸ கொடுத்து அனுப்புறேன். அவன் அங்க வந்ததும் அவங்கிட்ட செல்போனை வாங்கி என்கிட்ட பேசிட்டு அவங்கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்பு. அவன் மறுநாளே என்கிட்ட வருவான். நான் பிரச்சனையை முடிச்சிட்டு உடனே கிளம்பி வரேன்டா. சரிங்க, உடனே பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். சரி மீனாட்சி, வச்சிட்டா? 50,000 என்ன பண்ணலாம்?
மாமா என்னாச்சு? என்ன ஆச்சு மாமா? மாமா என்னன்னு சொல்லுங்க. அத்தை அத்தை என்ன ஆச்சு? எதுக்காக போலீஸ் அவரை புடிச்சிட்டு போனாங்க? என்ன இழவு சொல்றதுன்னா, நீ இவ்வளவுமா சேர்ந்துக்கிட்டு அந்த கிருஷ்ணனுக்கு வக்காலத்து வாங்கினீங்கல்ல, இப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்து மூலையில உட்காந்து ஒப்பாரிவீங்க. அத எல்லாரும் இங்க வேதனையில தவிச்சிட்டு இருக்கும்போது ஏன் இப்படி அபசகனமா பேசுறீங்க? பின்னாடி என் வயிற்றுச்சல் எனக்கு தான் தெரியும். அந்த பாவி தூது அனுப்பினப்பவே அவன் ஏதோ திட்டத்தோட இருக்கான், அவனுக்கு எந்த உதவியும் செய்யாதீங்கன்னு தலைப்பட அடிச்சுக்கிட்டு யாராவது கேட்டீங்களா? உட்காந்துருக்கார் பாரு மரம் மாதிரி, அவரும் நீங்களும் சேர்ந்து என் புள்ளைய அனுப்பிட்டீங்க. இப்ப போனவன் வீட்டுக்கு கூட வராம நேரம் ஜெயிலுக்கு போயிட்டான். அவன் வேலையும் போச்சு, அவன் வாழ்க்கையும் போச்சு. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்லையா? என் பிள்ளைய நீ காப்பாத்தவே மாட்டியா? காலையில சாமி படம் உடைஞ்சு போவே அபசகுணமா ஏதோ நடக்க போது, யாரும் வெளியே போகாதீங்கன்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். நான் சொன்னதை யாரு கேட்டாங்க? என்ன பண்ணுவேன்? என் பிள்ளைய எப்படி காப்பாத்துவேன்னு தெரியலையே கடவுளே. ஐயோ. சம்பந்திமா, தயவு செஞ்சு அழறத நிறுத்துங்க. இப்போ ஒன்றும் குடிமொழிக்கு போயிடல. மாப்பிள்ள நேர்மையான மனுஷன், அவர் தப்பு பண்ண மாட்டார்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பயப்படவோ அழவோ வேண்டாம். நல்ல லாயரை பிடிச்சி மாப்பிள்ளைய வெளியே கொண்டு வர வழியை பார்க்கலாம். இல்ல இருக்கிற வேதனையில என்ன பண்றதுன்னே புரியல சம்பந்தி. மனசுக்கு ரொம்ப பாரமாயிடுச்சு. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. அதனால தான் அழுது தீர்த்துட்டு இருக்கு. சம்பந்தி, உடனே கிளம்புங்க. ஒரு நல்ல லாயரா பார்த்து மாப்பிள்ளைய வெளியே கொண்டு வர முயற்சி எடுப்போம். சம்பந்தி, ஏங்க போங்க, கூப்பிடுறாருல. என்ன கல்லு மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க? ஓஹோ, உங்க அண்ணி இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு அதிர்ச்சியா இருக்கா? இல்ல உங்க செல்ல பிள்ளை கிருஷ்ணனோட நிலத்தை பதிவு பண்ண முடியாம போயிடுச்சுன்னு அதிர்ச்சியில இருக்கீங்களா? பதில் சொல்லுங்க. மாமா, மாமா, அப்பா வந்திருக்காரு. மாமா, மாமா, அப்பா வந்திருக்காரு. வாங்க சம்பந்தி. என்ன கொடுமை இது? யார் செஞ்ச பழிபாவம் அது? என் பிள்ளைக்கு யார் இந்த துரோகத்தை செஞ்சது? கிருஷ்ணன் தான் செஞ்சான்னு தெளிவா தெரியும் போது யாருன்னு கேக்குறீங்களா நீங்க? ஏ, இன்னும் கிருஷ்ணன் நினைப்பிலே இருக்கீங்களா? சித்ரா, இவர் உன் புருஷனை காப்பாத்தி வெளியே கொண்டு வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. சரி அத்தை, நடந்து முடிஞ்சதை பத்தி இப்ப எதுக்கு பேசணும்? ஆக வேண்டியதை பாப்போமே. மாமா, அவர் தான் கூப்பிடுறாருல, அவரோட போய் ஏதாவது வக்கீல பார்த்து பேசி என்ன நடக்கணுமோ அதை செய்யுங்க மாமா. வாங்க சம்பந்தி, வாங்க. கடவுளே, நீதான் என் புள்ளைய காப்பாத்து. ஏய், வாடிங்க. என்ன என்னடி, என்ன இது?
குப்பைய கொண்டு வந்து இங்க போட்டு போற? இடுப்பு ரொம்ப வலிக்குது, குப்பை தொட்டி வரைக்கும் போக முடியல, அதனால தான் இங்க போட்டேன். இடுப்ப ஒடிச்சு எடுத்துருவேன். மரியாதையா பொறுக்கி எடுத்துட்டு போயிடு. சும்மா கத்தாத. உன் வீட்ல 1000 குப்பைய வச்சிருக்க, முதல்ல அத சரி பண்ணு. அத விட்டு இங்க என்னமோ சும்மா பேசிட்டு இருக்க. ஏய், என்னடி வாய் ரொம்ப நீளுது? நீலாம இன்னும் நீ பேப்பர் பாக்கலையா? உன் புள்ள போட்டோவை பெருசா போட்டு உன் குடும்ப மானத்தை வீதிக்கு கொண்டு வந்து கிழி கிழின்னு கிழிச்சிருக்காங்க. இதே வீட்ல ஊர்க்காரங்க கிட்ட உத்தமர்னு பேர் எடுத்த அண்ணாமலை ஐயா இருந்தாரு. அவர் என்னைக்கு போனாரோ அன்னைக்கே உங்க குடும்ப மானம் நடு தெருவுக்கு வந்துருச்சு. இவ்ளோ பெரிய வீடு, கை நிறைய சம்பளம், பணத்துக்காக உன் பையன் திருட்டுத்தனம் பண்ணிருக்கானே. ஏய், என் புள்ளைய பத்தி ஏதாவது தப்பா பேசுன மரியாதை கட்டுறோம். என் புள்ள நேர்மையானவன் எனக்கு தெரியும்டி. நீ பேசாத. என்னது? நேர்மையானவன் பண்ற வேலையா இது? முகுந்தனை என்ன குறை சொல்றது? தாய போல புள்ள, நூல போல சேலன்னு சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க? உன்கிட்டயே நேர்மை இல்ல, அப்புறம் எப்படி உன் புள்ள கிட்ட இருக்கும்? ஒரு மருமக இருக்கும் போதே உன் புள்ளைக்கு இன்னொருத்திய கல்யாணம் பண்ணி வச்சியே, உனக்கெல்லாம் நாக்க இழுத்து வச்சு தச்சிருவேன். அவ்வளவுதான். மரியாதை கட்டு. உனக்கு ஒழுங்கு மரியாதை எங்க போய் உண்மையை சொன்னா உனக்கே கோவம் வருது? எங்களெல்லாம் அரட்டி உருட்டி மிரட்டுன. இப்போ என் டைம், நான் பேசுறேன். ஒண்ணும் அத்தை அத்தை அத்தை, என்ன ஒழுங்கு அத்தை மரியாதை நீங்க? எங்க போயிடு, இல்ல விளக்குமாறு பிஞ்சிடும். பியும் பியும் எங்க பிச்சு பாரு. ஏய், ஐயோ, இன்னைக்கு நீ விடுங்க அத்தை, சத்தடி என்ன என்கிட்ட. பண்றீங்க நீங்க? மல்லிகாக்கா, என்ன நீங்க இத்தனை வருஷம் பழகிட்டு இப்படியா பெரியவங்கள மரியாதை இல்லாம பேசுவாங்க? தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. சீ, போடிங்க இருந்து. சும்மா என்ன அத்தை இருங்க நீங்க? அத்தை. என் கையால அரிசி பருப்பு தர்மத்துக்கு வாங்கி தின்ன பிச்சைக்காரி என்னையே கேவலமா பேசுறா. அவ வாய கிழிச்சு தைச்சிருக்கணும். என்ன ஏண்டி தடுத்தீங்க ரெண்டு பேரும்? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு கூதர் மாதிரி நிக்கிறீங்க. நம்ம நிழல்ல நின்ன நாய் எவ்வளவு கீழ்த்தரமா பேசுறா தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த கிருஷ்ணன். அவனை 4 மிதி மிதிச்சு கேள்வி கேட்க போறீங்களா இல்லையா? அம்மா, ஏன் கத்திக்கிட்டே இருக்க? இங்க நடக்கிற கூத்தெல்லாம் என்கிட்ட சொல்லவே மாட்டியா? பேப்பர் பார்த்தா தெரிஞ்சுக்கணுமா? வாடிமா வா. நீ ஒருத்தி தான் பாக்கி. நீ என்ன கேள்வி கேட்க போற? பேப்பர்ல படிச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே. உன் தம்பி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் உன் செல்ல தம்பி கிருஷ்ணா. கிருஷ்ணனா? ஆமா, இந்த படுபாவிதான் பியூனுக்கு பணத்தை கொடுத்து முகுந்த டிராயர்ல போலி பத்திரத்தை வைக்க சொல்லி போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருக்கான். போ, நீ செஞ்ச வேலை சரியான்னு அவங்கிட்டே போய் கேளு. உண்மைய சொல்லாம ஏதாவது மழுப்பினா செருப்பா கட்டி அடிச்சிட்டு வா. கேக்குறேன், கண்டிப்பா கேக்குறேன். கருமண்டா, மானக்கேடு. து. கிருஷ்ணா, நடந்ததையும் நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படிரா? அதான் தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுங்கிற மாதிரி அந்த ஆண்டவன் காப்பாத்திட்டார்ல. சாப்பிட்டு கிளம்புப்பா, பொழப்பு பாரு. நமக்கு நிலமும் வேணாம், வாட்டர் கம்பெனியும் வேணாம். வாங்கின கடனை திருப்பி கொடுத்துட்டு நீ நிம்மதியா இரு. ஏத்த முன் வச்ச கால பின் வைக்க சொல்றீங்க? முகுந்த மட்டும் இல்ல, இன்னும் 1000 பேர் வந்து தடுக்கணும்னு நினைச்சாலும் வாட்டர் பிளான்ட் போடுறது தான். என்ன பாக்குறீங்க? முகுந்தனுக்கு தண்டனை கிடைக்குதோ தப்பிச்சு வராரோ, அவர் இடத்துல இப்போதைக்கு வேற ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ண தான் போறாங்க. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிடலாம். கிருஷ்ணா, டேய், என்னடா நடந்துச்சு? என்னால ஜீரணிக்கவே முடியல. ஏன், என்ன நடந்துச்சுன்னு உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? அம்மா, அவங்க என்கிட்ட எதுவுமே சொல்லலம்மா. முகுந்த விஷயம் பேப்பர்ல வந்துச்சு. நான் என் ஃப்ரெண்டு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேன். பேப்பர் படிச்சு பதறி அடிச்சு பெரிய வீட்டுக்கு போனேன்.
விசால் அம்மா கிருஷ்ண மேல பழிய போடுறாங்க. உடனே கிளம்பி இங்க வந்துட்டேன். அவ பழியும் போடுவா, என் புள்ளைய பாதாளத்துல தள்ளி கொல்லவும் பாப்பா ராட்சசி. டேய் கிருஷ்ணா, என்னடா நடந்துச்சு? ஒன்றும் இல்லைக்கா, இந்த புதுசாக வாட்டர் பிளான்ட் போட போகிறேன்னு உங்ககிட்டயும் மாமாக்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசினேன்ல, அந்த இடத்த என் பேரில் பதிவு பண்ணலான்னு முகுந்தருக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனேன். ஆனால் முகுந்தன் தினேஷ்ன்ற மூலிமா போலி முத்திரத்தால் கொடுத்து ஏமாத்திட்டாங்க. அந்த நேரம் பார்த்து போலீஸ் வந்து ஏதோ தேடினாங்க. அப்புறம் முகுந்தனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நாங்க ஏமாந்து பதிவு பண்ணிருந்தோம்னா பேங்க்ல வாங்கின பணம் எல்லாமே லாஸ் ஆயிருக்கும். நாங்க கடனாளியாயி நடுத்தெருவில் நிக்கணும். அதுதான் முகுந்தனுக்கும் உன் ஆத்தாளுக்கும் எண்ணம். டேய் கிருஷ்ணா, முகுந்தன் இப்படி எல்லாம் பண்ணிருப்பான்னு நீ நம்புறியாடா? பண்ணிட்டானே. டேய், வார்த்தைக்கு வார்த்தை முகுந்தன் சின்ன வயசுல கையை பிடிச்சா சுத்திட்டு இருப்பியடா. அவன் பண்ண தப்பையெல்லாம் நீ ஏத்துக்கிட்டு அண்ணாமலை பார்த்து அடி வாங்குவியடா. அந்த பாசெல்லாம் இப்ப எங்கடா போச்சு? இப்போவும் அவன் தப்பு தான் பண்ணிட்டு இருக்கிறான். பண்ணிட்டு பழிய மூட்டையை மேலே போட்டுட்டு இருக்காப்புல. நானும் பொறுமன்ற பேரில் எவ்வளோ நாள் தான் கேனக்கு இருக்குன்னு இருக்கிறது. அவன் தாங்க தப்பு பண்ணியிருக்கான், எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அதுக்கு முந்தின நாள் அந்த தினேஷ் கிட்ட தான் பத்திரத்தை வாங்கணும், ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணும்னு ஒத்த காலம் நின்னான், அடித்து சொன்னான். நானும் சரி நம்பி வாங்கினேன். நல்லா ஏமாத்திட்டான். இப்போ தான் தெரியுது நான் எவ்வளோ பெரிய ஏமாளியாக இருக்கிறேன்னு. டேய், முகுந்த சுயநலவாதி தான். ஆனா யாருக்கு துரோகம் எல்லாம் பண்ண மாட்டான்டா. இதுல எங்கேயோ தப்பு நடந்துகிட்டு இருக்கு. யாரும் நம்ம ரெண்டு குடும்பத்தையும் நிரந்தரமா பிரிக்கணுங்கிறதுக்காக தான் பின்னாடி இருந்து இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏ ரஞ்சினி, உன் அம்மா இவனை கொல்றேன்னு வந்தா நீ அண்ணன் தம்பி 2 பேரையும் ஒண்ணு சேர்க்க வந்திருக்கியா? இத பார், இனிமே உறவும் வேண்டாம், பகையும் வேண்டாம். கிருஷ்ணா, இதுக்கு தான் நான் அன்னைக்கே இந்த ஊரை விட்டு போயிடலான்னு சொன்னேன். எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் வாழ்க்கையை நடத்தலான்னு சொன்னேன். ஆனா நீ கேட்காம இந்த ஊர்லயே வாழ்ந்து காட்டுவேன்னு சொன்ன. இப்ப என்னெல்லாம் நடக்குது பாத்தியா? அம்மா அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் நீ கேளு. பேசாத. இனிமே அண்ணன் தம்பி உறவு பத்தியோ அந்த வீட்டு பிரச்சனை பத்தியோ பேசுறதா இருந்தா இங்க வராத. அம்மா